அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். சில சமயங்களில் வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ், 2-3 வார்த்தை கூட அது எப்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறது என்று நாங்களோடு பயிர்ந்து தேவைப்படிய ஒரு சமயம் நான் வாக்கிங் போயிட்டேன். ஒரு பெரிய விஐபி அவங்க என்னை பார்த்து தோத்திரம் மாட்டான், நானும் தோத்திரம் மாட்டேன். மேடம் இங்கே வாங்க ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு. சார் நீங்கள் பெரிய விஐபி, நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து ப்ரே பண்ணால் எப்படி சார்? வேண்டாம் சார் அப்படி. வாங்க மேடம் எனக்காக ஜெபம் பண்ணி உள்ளத்தை ரொம்ப அது வந்து தோத்தது. இப்படி தன்னைத்தானே இப்படி தாழ்த்துறாங்களே அப்படின்னு. அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன், அவங்களுக்கு எல்லா பதிலும் ஆண்டவர் வந்து கொடுத்தா. அப்படியே வாக்கிங் திருப்பி நான் போகும்போது மேடம் இப்படி கூடிய வழி ரூட் இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஆச்சரியமாக நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே போய் நான் ஜெபம் பண்ணி அவங்களோடு சேர்ந்து ஜெபிக்க சொன்னார்கள். நான் அப்படி ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் உங்கள் வீட்டில் மேல் அறை இருக்குது. அந்த மேல் அறையில் நான் உட்காந்துருக்கிறேன். அங்கே ஒரு சேரில் நான் உட்காந்துருக்கிறேன். எனக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அந்த மேல் அறையில் முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக போச்சு. இதைத்தான் ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்வாறு வந்து கூறுகிறது. அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுரு, யாக்கோபும், யோவானும், அந்திரேயும், பிலிப்பும், தோமாவும், பர்த்தலமேயுவும், மத்தேயும், அல்பேயும் குமாரனான யாக்கோபும், செலத்தே எனப்பட்ட சீமோனும், யாக்கோபின் சகோதரனான யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே 14 இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரனும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களில் சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர் நடுவில் பேதுரு எழுந்து சொல்வதை நாம் வந்து காண்கிறோம். அன்பானவர்களே, இதில் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அங்கே வீட்டில் மேலே இருக்குது நான் சொன்னலாம் தெரியவே தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அந்த மேலறையில் இங்கே என்ன பார்க்குறோம், இயேசுவாமி இறந்து போயிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினைக்காம அவர் இல்லாத அந்த சூழ்நிலையிலும் கூட இயேசுனுடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து மேலறையில் தனியாக இருந்து அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதில் இயேசுனுடைய தாயாகிய மரியாளோடும் அவங்களோட சகோதரர் வந்து இயேசுவாமி இருக்கிற சமயத்தில் அவர் பின்னால் போகல. ஒரு மதத்துக்கு பின்பு அவருடைய சகோதரர்களுக்கு அவருடைய அருமை தெரிகிறது. இவங்களாம் என்ன செய்கிறாங்க, மறுதளிச்சு கண்டு காணாமல் இருந்தவங்க. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அன்பானவர்களே, நம்ம வீடு எங்கே இருக்குது, வாசல் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். நான் முதலாவது சொன்ன அந்த சகோதரர் அவங்க சொன்னாங்க, மேடம் நாங்கள் தான் முக்கியமான காரியங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆண்டவருடைய வழிநடத்துதல் வேணும், நான் சரியான காரியங்களை செய்யணுமே, நான் ஒரீடாக இருந்தேன். ஆச்சரியமாக அவங்கள பார்த்தேன். மேடம் மேலே வந்து ப்ரே பண்ணுங்கன்னு அங்கே 2 சேர். ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறார். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆண்டவர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஆண்டவர் அவங்களை பார்க்குறார். அவர் உங்களுக்கு வழிநடத்தல் செய்கிறாரு. அப்படியாக ஒரு அழகான காரியங்களை தேவன் அவர் மூலமாக செய்தார். கர்த்தருக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள மக்கள் உபவாசம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஒருமானப்பட்டு அவங்க வந்து ஜெபிக்கின்ற காரணத்தினால ஆண்டவர் அவங்க மூலமாக பெரிய பெரிய அதிசயங்களை செய்தார். ஜெபிப்போமா? கர்த்தாவே தேவரீர், இந்த நேரத்தில்ப்பா உங்கள் மறுதளித்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்கள் சகோதரர் உங்களுக்கு பின்னால் வரல, இப்போ சீஷர்கள் உங்களுக்கு பின்னால் வந்தாங்க. அதே போல் அநேக வீடுகளில் ஆண்டவரே கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இங்கே கண்டு கொண்ட மக்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படாதபடி இருக்கிறது அறிந்திருக்கிறாங்களே. எல்லா விதமான குழப்பங்களெல்லாம் நீக்கி போட்டுக்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டிலும் ஒருமான பாட்டின் ஆவே நீங்கள் தாங்க. எல்லாரும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திலும் தமிழத்திலிருந்து வழிநடத்தலே பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக வாழ உதவி செய்யும். ஆமென். ஆமென்.